வாழ்க வளமுடன். நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். உங்கள் கல்லாப்பெட்டியில், உங்கள் பர்ஸில், வேலெட்டில் என்ன ஏலக்காய் வைக்கிறது, கிராம்பு வைக்கிறது, இதெல்லாம் பட்டை இதெல்லாம் வைக்கும்போது ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் செஞ்சோம். இன்னமும் எனக்கு பொருளாதாரம் சரியாக வரமாட்டேங்குதுங்க. இன்னும் என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்களா? அதற்காக தான் ஒரு தன ஆக்கர்ஷண எந்திரம் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த தன ஆக்கர்ஷண எந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் தாங்க வரும் நமக்கு. இந்த பேக்கில் பாருங்கள், இந்த தன ஆக்கர்ஷண எந்திரம் இதில் வந்து பல குறியீடுகள் இருக்குது, பல எண்கள் இருக்குது. எல்லாமே ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் எடுத்துருக்கிறது. இது வந்து ப்ராப்பராக ஒரு எந்திரம் எப்படி எழுதணுமோ, எப்படி எழுதுனா அது வந்து பலத்தோடு இருக்குமோ, முழு பலன் கொடுக்குமோ, அதுக்காகவே அந்த மந்திரங்கள் சொல்லி 48 நாள் உருவேற்றப்பட்ட இந்த எந்திரங்கள். இந்த எந்திரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது, இந்த எந்திரங்கள் நம்ம வந்து பேக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், சாமி ரூமில், பூஜை ரூமில் வச்சுக்கலாம், கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், எங்கேனாலும் வைக்கலாம். இதை வைக்க இருக்கிற இடம் எப்பயுமே செல்வ செழிப்போட, பொருளாதார ஈர்ப்போடு இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவோடைய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோ, நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.